Unit 2 Properties of Matter Module number 7. இந்த மாடியூல்ல நாம ஒரு ஹை விஸ்கஸ் லிக்விடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியை எப்படி ஸ்டோக்ஸ் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். The given liquid high viscous liquid is taken in a tall glass jar. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தை ஒரு நீளமான கண்ணாடி சீசாவில் எடுத்துக்கிறோம். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட திரவம் high viscous liquid விளக்கெண்ணெய்னு வச்சுக்கிறோம். Castor oil. The castor oil is the given liquid. Now the castor oil is taken in a tall glass jar. Two markings B and C are marked. ரெண்டு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் B and C. இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? S என்று எடுத்துக்கிட்டோம். இப்ப ஒரு ஸ்மால் மெட்டல் ஸ்பியர் எடுக்கிறேன். இந்த மெட்டல் ஸ்பியரோட ரேடியஸை ஃபர்ஸ்ட் எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன்? ஸ்க்ரூ கேஜ் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன். So a small metal sphere is taken and its radius is found out with the help of a screw gauge. Then the metal sphere is gently dropped over the surface of the liquid. என்ன செய்றேன்? அந்த ஆரம் கண்டுபிடிக்கப்பட்ட சிறிய உலோக குண்டினை திரவத்தின் மேற்பரப்பிலிருந்து ஜென்ட்லா விடுறேன். அப்ப இந்த மெட்டல் ஸ்பியர் என்ன செய்யுது? டிசெண்ட் ஆகுது, கீழே இறங்கி வருகிறது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வைக்கணும். இந்த மெட்டல் ஸ்பியரோட திசைவேகம் அதிகரித்து கொண்டே செல்லும். When the sphere descends down, its velocity goes on increasing. At particular point, the apparent weight of the metal sphere is equal to the upward viscous force. என்ன நடக்குது? அந்த உலோக குண்டு அதிகரிக்கும் திசைவேகத்தோடு கீழே இறங்கி போய்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட புள்ளியை அந்த உலோக குண்டு அடையும் பொழுது அதன் கீழ் நோக்கிய தோற்ற எடையும் மேல் நோக்கிய பாகுநிலை விசையும் ஒன்றை ஒன்று சமனம் செய்கிறது. அப்ப அந்த உலோக குண்டானது சீரான திசைவேகத்தில் செல்ல ஆரம்பிக்கும். When a metal sphere reaches the terminal velocity, it descends down with uniform velocity. That velocity is known as terminal velocity. அந்த திசைவேகத்துக்கு என்னப்பா பேர் சொல்றோம்? முற்று திசைவேகம். அப்ப இந்த B and C இந்த மார்க்கிங் கண்ணாடி சீசால எங்க பண்ணிருக்கணும்? கொஞ்சம் கீழே இறக்கி பண்ணிருக்கணும், மேல பண்ணக்கூடாது, டாப்ல பண்ணக்கூடாது. என்ன ரீசன்பா? எப்பொழுது இந்த உலோக குண்டு முற்று திசைவேகத்தை பெறுகிறதோ அதற்கு அப்புறம் இந்த மார்க்கிங் இருக்கணும். So the markings B and C are marked well below the jar. Okay, இப்ப when the metal sphere reaches the marking B, a stopwatch is started. When the sphere reaches the marking C, the stopwatch is stopped. அப்ப என்ன கிடைச்சிரும்? B and C, that is இந்த S டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுக்கு அந்த உலோக குண்டுக்கு என்ன டைம் ஆச்சு கிடைச்சுமா? டைம் பார்த்துருக்கோம். ஓகேயா? நவ் ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் மெட்டல் ஸ்பியர்ஸ். என்ன செய்ய போறோம்? வெவ்வேறு உலோக குண்டுகளை எடுக்கிறோம். ஆரம் வெவ்வேறு கொண்ட 2-3 உலோக குண்டுகளை கொண்டு சோதனையை மீண்டும் திரும்ப செய்கிறோம். இப்ப a small metal sphere is taken and its radius is found out using a screw gauge. Then the metal sphere is dropped gently. ரைட்டா? அந்த உலோக குண்டை ஜென்ட்லா அந்த திரவத்தின் மேற்பரப்புல விடுறோம். The time taken to cross the height is noted. The experiment is repeated for the balls of different radii and the readings are tabulated. என்ன செய்யறோம்? வெவ்வேறு ஆரம் கொண்ட உலோக குண்டுகளை எடுத்துக்கிட்டு சோதனையை திரும்ப செய்கிறோம். அப்ப கிடைக்கக்கூடிய அந்த அளவீடுகளை அட்டவணைப்படுத்துறோம். பாருப்பா, ஸ்பெரிக்கல் பால் நம்ம ஒரு 2 or 3 பால்ஸ் எடுத்துருக்கோம். அப்ப 3 பால்ஸ் 1 2 3. ஓகே, ஒவ்வொரு பால், அந்த 3 பாலோட ரேடியஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பால், ரேடியஸ் ஆஃப் த செகண்ட் பால், ரேடியஸ் ஆஃப் த தேர்ட் பால். அண்ட் நெக்ஸ்ட் காலம் ரேடியஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். அந்த 3 பாலோட ரேடியஸ் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறேன். அந்த 3 பால் அந்த ஹை விஸ்கஸ் லிக்விட் கேஸ்டர் ஆயில்ல டிசெண்ட் ஆகும்போது என்ன டைம் எடுத்துக்கிடுச்சு அந்த டைம் இங்க நோட் பண்ணிக்கிட்டேன். 3 பால்னா 3 டைம் இருக்கும். சரிதானே? இப்ப அடுத்த காலம் பாரு, ஆர்ஸ்கெட் டி. ஸோ இந்த இருக்கு, இங்க ஆர்ஸ்கெட் இருக்கு, இந்த காலத்துல டி இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆர்ஸ்கெட் டி எழுதிக்கிறேன். அப்ப லாஸ்ட் காலத்துல 3 தடவை எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்ணியிருந்தா 3 ஆர்ஸ்கெட் டி இருக்குமா? இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னப்பா? மீன் அல்லது ஆவரேஜ். ஸோ மீன் ஆர்ஸ்கெட் டி வேல்யூ கண்டுபிடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாரு, the average value of ஆர்ஸ்கெட் டி
the density of the sphere rho, the density of the cast oil sigma, and the height h are substituted in the Stokes formula, and the coefficient of viscosity of cast oil is found out. என்னென்ன வேல்யூ வந்திருக்கு இந்த ஃபார்முலா பாருங்க. ஈட்டானா coefficient of viscosity of high viscous liquid. கொடுக்கப்பட்ட அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தின் பாகியல் எண் ஈட்டா. 2 into g rho minus sigma into r square t by 9h. Once again, formula சொல்லு. Eta is equal to 2g rho minus sigma r square t by 9h. Eta is equal to 2g rho minus sigma r square t by 9h. Where eta is the coefficient of viscosity, g is the acceleration due to gravity, and rho is the density of the sphere, and sigma is the density of the castor oil, and r is the radius of the balls, and t is the time taken by the balls, and h is the distance between two markings B and C. Now, if we know all these values, இந்த எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஹை விஸ்கஸ் லிக்விடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? அப்ப ஸ்டோக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஹை விஸ்கஸ் லிக்விடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தோம். இப்ப ஹை விஸ்கஸ் லிக்விடுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லு. castor oil, glycerin, ஹனி, இதெல்லாம் சில ஹை விஸ்கஸ் லிக்விட்ஸ். ரைட்டா? லோ விஸ்கஸ் லிக்விட் எக்ஸாம்பிள் வாட்டர், கெரோசின். ரைட்டா? ரைட். வாட் இஸ் டெர்மினல் வெலாசிட்டி? டெர்மினல் வெலாசிட்டி என்னப்பா? ஒரு லிக்விடுக்குள்ள ஒரு மெட்டல் பால் டிசெண்ட் ஆகி கீழே இறங்கி போகும்போது அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போன உடனே அதோட upward viscous force அந்த உலோக குண்டின் மீது செயல்படக்கூடிய upward viscous force and downward apparent weight ரெண்டும் ஈக்குவல் ஆச்சுன்னா, if the upward viscous force of the liquid and the downward apparent weight of the metal sphere balances each other, then the metal sphere descends down with constant speed, constant velocity. That velocity is known as terminal velocity. ஒரு உலோக குண்டினை ஒரு திரவத்தினில் ஜென்ட்லா விடும் பொழுது அந்த உலோக குண்டு அதிகரிக்கும் திசைவேகத்தோடு கீழே இறக்கி செல்கிறது. ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அந்த உலோக குண்டின் மீது செயல்படக்கூடிய மேல் நோக்கிய பாகுநிலை விசையும் கீழ் நோக்கிய தோற்ற எடையும் ஒன்றை ஒன்று சமனம் செய்யும் போது உலோக குண்டு சீரான திசைவேகத்தில் கீழே இறங்குகிறது. அந்த திசைவேகத்திற்கு பெயர் முற்று திசைவேகம். புரிஞ்சா? அடுத்து என்ன பார்த்தோம்? Explain an experiment to find the coefficient of viscosity of high viscous liquid by Stokes method. Question number 1, short question, 2 mark or 3 mark. Question number 2, terminal velocity, short question, 2 mark or 3 mark. And question number 3 is a 5 mark question, experiment. Stokes method யூஸ் பண்ணி high viscous liquidோட viscosity கண்டுபிடிக்கிற experiments. இந்த 3 கொஸ்டினுக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன செஞ்சுட்டு வர்றீங்க? உங்களோட நோட்ல ஆன்சர் கிளியரா எழுதி வர்றீங்க. ஓகே, தேங்க்யூ.